ஹாய் வீவர்ஸ், இது உங்கள் மிஸ்டர் மேத். இந்த மிஸ்டர் மேத் ரெண்டம் சீரீஸ் எப்படின்னா, இதில் ஒரு கொஷின் தெரிவு செய்யப்பட்டு அந்த கொஷனுக்கான ஆன்சர்ஸ் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களுக்கு கொஷனுக்கான ஆன்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக இன்னும் ஒரு நியூ கொஷின்ஸ் போடப்படும். அந்த போடப்படுற கொஷனுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த கமெண்ட் பண்ணிவிட்டு அதே கொஷனுக்கான ஆன்சரை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுதான் இந்த சீரீஸ். ஸோ இந்த கொஷனுக்குள்ளே போவோம். ஒரு செங்கோண முக்கோணி இருக்குது. அந்த செங்கோண முக்கோணியில் ஒரு நிலற்றப்பட்ட குறிப்பிட்ட நீளம் கொண்ட சதுரம் காணப்படுது. அந்த சதுரத்தில் பரப்பளவை காண்றது தான் இந்த கொஷன். நிலற்றப்பட்ட சதுரத்தின் பரப்பளவை காண்க. ஸோ நாம் இதே போல் இதை 3, 4, 5 நீர் அலகுகளை கொண்ட ஒரு முக்கோணியை வரைஞ்சி கொள்ளலாம். செங்கோண முக்கோணியை வரைஞ்சி கொண்டுட்டு இந்த கோணத்தை நம்ம தீட்டாண்டு போட்டுக்கொள்ளும். ஸோ இந்த கோணம் தீட்டாவாக இருந்ததுன்னா இங்கேயும் தீட்டா. என்ன காரணம் என்றால் இது தீட்டா தானே. ஸோ இது தீட்டா தானே. அப்போ இந்த கோடு சமாந்தர கோடு. எனவே நீட்டப்பட்ட சமாந்தர கோடாக இருக்கும். அப்போ எனவே இந்த கோணமும் தீட்டாவாக இருக்கும். சரியா? அதே மாதிரி இந்த கோணம் இது எங்களுக்கு தெரியும் 90 பாகை. எனவே இது 90 மைனஸ் தீட்டா. இது 90 பாகை. எனவே இது தீட்டாவாக இருக்கு. சரியா? அதே போல் அப்படி என்ன அர்த்தம் என்றால், இந்த முக்கோணி நாம் அப்படியே இங்களை எவ்வளோ கூட்டணும், அதாவது இங்கே எக்ஸ் தூரம் அதிகரிக்க வரக்கூடிய அடுத்த முக்கோணி இந்த பெரிய முக்கோணிக்கு சமனாக இருக்குது. அதாவது எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்க விகிதம் மாறாமல் இருக்குது என்றது தான் அர்த்தம். சரியா? அப்போ அதே போல் இந்த முக்கோணிக்கும் அதே விகிதம் மாறாமல் இருக்க வேண்டாம். இந்த டேன் தீட்டா எடுத்துக்கொண்டா 3/4 அது மாறாமல் அப்படியே பேணப்படும். இந்த முக்கோணி எடுத்துக்கொண்டாலும் டேன் தீட்டா 3/4 அப்படியே மாறாமல் பேணப்படும். ஸோ எங்களுக்கு என்ன செய்யணும்டா, அதாவது இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தேன்டா, அந்த சின்னம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தேன்டா எப்படி வரும். திரும்பிக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணேன்டா இந்த ஆரம்பத்தில் இருந்த செங்கோண முக்கோணி அது அப்படியே மறைச்சிக்கொள்ளும். பக்கத்தின் கீழ் அயற்பக்க விகிதம் மாறாது. இல்லாட்டி அயற்பக்கத்தின் கீழ் எதிர்பக்க விகிதமோ எந்த விகிதமும் மாறாது என்று சொல்லும். ஸோ நாம் இங்கே சதுரத்தின் ஒரு பக்க நீளத்தை எஸ்ன்னு எடுப்போம். இது எஸ்ஸாக இருந்ததுண்டா இந்த செம்பக்க நீளம் எஸ்ஸாக இருக்குது. இங்கே இந்த முக்கோணியை பொறுத்த வரையில் இது அயற்பக்க நீளம் எஸ்ஸாக இருக்க போகுது. சரியா? அயற்பக்க நீளம் எஸ்ஸாக இருந்ததுன்னா எங்களுக்கு டேன் தீட்டா எழுத தெரியும். டேன் தீட்டா விகிதம் மாறாது என்று தெரியும். டேன் தீட்டா விகிதம் 3/4. அதாவது அயற்பக்கம் இப்போ இங்கே 4 மடங்கு இங்கே எஸ்ஸாக இருக்குது. அப்போ இந்த எஸ்ஸை நான் செய்யணும் 4ஆல் பிரித்து 3ஆல் பெருக்கிறது தான் இந்த பக்கமாக இருக்க போகுது. அதாவது 3s/4. அதாவது எஸ்ஸை 4ஆல் பிரித்து 3ஆல் பெருக்கிறது தான் இந்த நீளமாக இருக்க போகுது. இந்த நீளம் எஸ்ஸாக இருக்க போகுது. இங்கே இது எஸ் தான் என்னடா சதுரத்தின் இன்னொரு பக்க நீளம். இங்கே இந்த முக்கோணியை பொறுத்த வரையில் இது எதிர்பக்கம். ஸோ எதிர்பக்கத்தை பொறுத்தவரையில் 3 மடங்கு. அப்போ இங்கே இதை 3ஆல் பிரித்து 4ஆல் பெருக்கின வார நீளம் தான் இதில் அயற்பக்க நீளமாக இருக்குது. அதாவது எஸ்ஸை 3ஆல் பிரித்து 4ஆல் பெருக்கிற நீளம் தான் என்னடா விகிதம் மாறாமல் பேணப்படணும். ஸோ அதே தான் ஒரே ஒரு ரீசன். ஸோ எங்களுக்கு தெரியும் இந்த முக்கோணி செம்பக்க நீளம் 5. ஸோ 3s/4 + s + 4s/3 = 5 வரும். ஸோ அதை சுருக்கினண்டா s = 60/37 என்று வரப்போகுது. எங்களுக்கு தேவை இதில் பரப்பளவு. ஸோ நாம் இதை வர்க்கிக்கணும். வர்க்கிச்சேண்டா 60 × 60 3600, 37 × 37 13 69 1369 வரும். ஸோ கிட்டத்தட்ட பரப்பளவு 2.63 என்று வரப்போகுது. அதாவது 2.63 வர்க்க அலகுகள் என்று தான் வரப்போகுது. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். இது தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிற கொஷனாக இருக்கும். அறையில் காணப்படும் சதுரமுகியில் ஒரு முழுக்கோளமும் அதே ஆரையுள்ள கோலத்தின் 8ல் ஒரு பகுதிகள் 8ம் காணப்படுகிறது. சதுரமுகியின் ஒரு பக்க நீளம் a எனில் கோலத்தின் ஆரையை காண்க. அதாவது ஒரு முழுக்கோளம் காணப்படுது. அதே மாதிரி அதே முழுக்கோளத்தில் 8ல் ஒரு பகுதிகள், இது ஒரு பங்கு, இது 8ல் ஒரு பங்கு, இது ஒரு 8ல் ஒரு பங்கு. அதாவது 8 மூலைக்கும் 8ல் ஒரு பகுதிகள் இருக்குது. ஸோ அதாவது ஒரு முழுக்கோளத்தை 8ஆக பிரித்து ஒவ்வொரு பங்கும் ஒவ்வொரு மூலையில் இருக்குதுன்ற அர்த்தம். ஸோ கோலத்திட ஆரையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்குது. இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருந்தால் கோலத்தின் ஆரை எவ்வளோ ஏயில் தான் நம்ம காணணும். ஸோ காய்ஸ், இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே போல்
கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ்டர் மேத் வீடியோ சீரீஸை இது தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்ததா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மிஸ்டர் மேத். தேங்க்யூ காய்ஸ்.